ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட வேலையாள் கிட்ட சொல்லி ஹீரோயினை தங்குறதுக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த வேலையாளும் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமை காட்டுறான். அதை பார்த்த ஹீரோயினும், எதை இவ்வளோ சின்ன ரூமில் தங்க வைக்க போறீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் யார் தெரியுமில்ல? நான்லாம் இந்த ரூமில் தங்கலாமா? நான் பாட்டியோட பேத்தியாக்கும், இங்கெல்லாம் தங்க முடியாது, இது ரொம்பவே சின்ன ரூம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த வேலையாள் யான்சியும், ஓ அப்படியா, ஆனால் முதலாளி என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை முதலாளி இங்க பணிப்பெண்ணாதான் வேலைக்கு வச்சிருக்காரு. உன்னோட வேலை என்னன்னா பாட்டிக்கு 2 நேரம் மருந்து கொடுக்கறது மட்டும்தான். மற்ற நேரத்துல நீ வெறும் பணிப்பெண் தான். நீ ஒன்றும் இந்த இடத்துக்கு பெரிய இளவரசிலாம் கிடையாது. அதனால நீ உன் வேலையை மட்டும் பாரு. இதுல ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, கொடுங்க என்னோட ட்ரெஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப பணிவா வாங்கிக்கிறா. அந்த வேலையாலையும் இந்தா புடின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கையில் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் இவ்வளோ சின்ன ரூமில் நம்மளை தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணால் நல்லா நைட் ஆயிடுது. அலங்கோலமாக இருந்த ரூமையும் ஹீரோயின் அழகாக மாற்றிடுறா. அழகாயிடுச்சு. எப்படி எங்களுக்கு இதெல்லாம் அத்துப்புடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினும் நேற்றுக்கு டோக்கன் எடுத்துகிட்டு ஓடும்போது அந்த சின்ன முதலாளி வந்து ஹீரோயினை காப்பாற்றினார்ல, அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு சகாய் இப்போ எங்கே தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பிளாக் கலரில் ட்ரெஸ்ஸு தெரியுது. அதை பார்த்த ஹீரோயினும் அந்த சகாய் தான் வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு, சகாய் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்நேரம் அங்கே 2 காவலாளிகள் போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினும் அவன் திருடன் தானே நினச்சிருக்கா. அதனால காவலாளிகள் பார்த்தா அவன் மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு கையை வச்சு மறைக்கிறாங்களாமா. அங்கே பார்த்தீங்களா நிலம் நல்ல வட்டமாக இருக்கு, இங்கே பார்க்காதீங்க அங்கே பாருங்கன்னு சொல்லி கையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் பின்னாடி நிற்கிறது நம்ம ஹீரோ. நிலா வெளிச்சத்தில் இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த காவலாளிகள்லாம் போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க. அதனால நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ செவரேறி குதிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு சரியா, நீ ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் நான் எதுக்காக செவரேறி குதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஹீரோயின் அப்பதான் திரும்பி பார்க்குறா. என்னடா இது முரட்டு சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ நின்றுட்டு இருக்கான். முதலாளி அப்படின்னு சொல்லி பம்மா ஆரம்பிச்சிடுறா. ஆமா நீ இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் செவரேறி குதிக்கிறதெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அதுவா அது வந்து இங்க நான் நிறைய குசு இருந்ததா அதெல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன், குடிச்சிட்டு யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு கிடக்குறா. அதை கேட்ட ஹீரோவும் பகல் நேரத்தில் பணி பண்ணா வேலை பார்க்கணும், இரவு நேரத்தில் யாருக்காவது உதவி பண்ணணும், அதை விட்டுட்டு கிறுக்கி மாதிரி இங்க வந்து நின்றுட்டு இருக்க, ஒழுங்கா ரூமுக்கு போ, இங்க நிறைய பணிப்பெண்கள் இருக்காங்க, அதனால நீ உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி, எனக்கு உடம்பு சரியில்லாத தம்பி இருக்கான், எனக்கு பண தேவை அதிகமா இருக்கு, அவனுக்கு வேற காலில் அடிபட்டிருக்கு, அவனுக்காகத்தான் நானே இங்க வேலைக்கு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஓ உனக்கு தம்பி இருக்கானா, அப்போ அவனுடைய அக்கா ரொம்பவே கெட்டவளா இருந்தா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ எதுவோ சொல்ல வரான். அதை கேட்ட ஹீரோயினும் வச்சு இவன் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கே போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் அப்படி போடி ரூமுக்கு வந்துட்டு வரைஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறா. நம்மளால இங்கிருந்து வேற வேலையும் பார்க்க முடியல, நம்மளோட சகாயையும் மீட் பண்ண முடியல, இங்கே இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராது, ஒழுங்கா இங்கிருந்து போனாதான் நல்லா இருக்கும், முக்கியமா அந்த சிடு மூஞ்சில முழிக்கிறதுக்கு இங்கிருந்து போயிடலாம், ஒழுங்கா இங்கிருந்து ஏற கட்டுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இங்கிருந்து கிளம்புறதுக்காக அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. பணம் தானே தேவைப்படுது, பணத்தை எங்க போனாலும் போய் சம்பாதிச்சுக்கலாம், வேலை செஞ்சா ஈஸியா பணத்தை சம்பாதிச்சிடலாம், அது மட்டும் இல்லாம சகாயை எங்க வச்சு பார்க்கவும் முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினும் அவளுடைய கபோர்டுக்கு மேல இருக்கிற தேன் டப்பாவை பாக்குறா. ஆமா இது என்னது, இது பாட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்துடுறா. பாட்டிக்கு வந்து ஹீரோயின் மருந்து கொடுக்குறா. அப்ப பாட்டியும் இல்லம்மா எனக்கு இந்த மருந்து வேண்டாம், இது ரொம்பவே கசப்பா இருக்கும், என்னால குடிக்கவே முடியல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி இதை குடிச்சு பாருங்க, நிஜமாவே இனிப்பா இருக்கும், ஏன்னா நான் இதுல தேன் கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்கும்போது அதை பாட்டியும் விரும்பி குடிக்கிறாங்க. இப்படி ஹீரோயின் ரொம்ப அன்பா பாட்டி கிட்ட பேசுறத பார்த்த ஹீரோ பாட்டியோட ரூமுக்கு வெளியில நின்று கவனிச்சுட்டு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அதுல தேன் கலந்துருக்கல, அதனால இனிப்பா தான் பாட்டி இருக்கும், இதை நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா சரியாயிடும்னு ஹீரோயின் உள்ள பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ வெளியில நின்று கேட்டுட்டு சந்தோஷப்படுறான். கட் பண்ணா மறுநாள் ஆயிடுது. ஹீரோயினும் பாட்டிக்கு மருந்து கொடுக்கறதுக்காக மரத்துல தேன் எடுத்துட்டு இருக்கா. இவ கடந்து அங்க தொங்கிட்டு தேன் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கூப்பிடுற சகாயான சின்ன முதலாளி அங்க வந்துடுறாரு. தேன் எடுத்துட்டு இருந்த ஹீரோயினும் டபக்குன்னு கீழே விழுகிற மாதிரி போறா. அப்போ ஹீரோயினும் தவறி கீழே விழுகிற மாதிரி போகும்போது அங்க வந்து சின்ன முதலாளி ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு சின்ன முதலாளியை பார்த்ததும் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய பறக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஹீரோயினும் அவரை தானே தேடிட்டு இருந்தா, அதனால தான். அப்புறம் சகாயும் ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ எதுக்காக மரத்துல தொங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அம்மா நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் பாட்டிக்காக மரத்துல தேன் எடுக்கிறதுக்காக வந்தேன், அப்பதான் தவறி கீழே விழுந்து பார்த்தேன், நீயும் என்ன பிடிச்சிட்ட, அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி
ஹீரோயின் கேட்கும்போது, அது வந்து நீ தானே சொன்ன திருடக்கூடாது, அது நல்லது இல்ல, தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, அதனால தான் நான் என்னுடைய திருட்டு தொழிலை விட்டுட்டேன். நான் இங்க வந்து ஏதாவது வியாபாரம் கத்துக்கலான்ட்டு இருக்கேன், வேற வேலை ஏதாவது பார்க்கலான்னு தான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்படியா, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் கூட இங்க ஒரு பணிப்பெண்ணா தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும், அப்படியா அப்போ நம்ம 2 பேரும் இனிமே அடிக்கடி சந்திக்கலாம்ல அப்படின்ட்டு இந்த சகாய் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினும் அந்த சின்ன முதலாளி இடுப்புல தொங்கிட்டு இருக்கிற கீச்சைன் மாதிரி இருக்குல்ல அதை பார்க்குறா. அதை பார்த்ததும், இது உனக்கு ஞாபகம் இருக்கா, இது யாரு கொடுத்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இதுவா, இது எனக்கு ஞாபகம் இல்லை, இதை பத்தி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அது ஏதாவது சின்ன வயசு ஞாபகமா இருக்கும், எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்னு இந்த சின்ன முதலாளி சொல்லிட்டு இருக்காரு. அந்நேரம் அங்கே சின்ன முதலாளியோட வேலையாளி வந்துடுறான். சின்ன முதலாளின்னு கத்திக்கிட்டே வந்ததும் சின்ன முதலாளியும் ஹீரோயின் முன்னாடி முதலாளிங்கிறத காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை, உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் இங்கே தான் வேலை தேடி சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமாம் நாங்கள் 2 பேரும் இங்கே தான் வேலைக்கு சேர்ந்தோம், இப்போ கூட நாங்கள் தொடப்பத்தை தேடி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், நீ மரத்தில் ஏறாதுன்னு சொல்லிட்டு சின்ன முதலாளி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினும், சரி நீ போயிட்டு வா, ஆனால் நீ என்னை காப்பாத்தினல அதுக்கு ரொம்பவே நன்றி, நீ நாளைக்கு இங்கே வந்துடு, நான் உனக்காக ஒரு பரிசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா. சரின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது, ஆமாம் சிடுமூஞ்சி தான் நம்மளை இங்கேருந்து போக சொல்லிட்டானே, அப்புறம் எப்படி நம்மளால சகாயம் மீட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இவன் சின்ன வயசுல நடந்தது எல்லாமே மறந்து போயிட்டான், இவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்குள்ள நம்ம ஆவியெல்லாம் போயிரும் போல இருக்கே, ஆனால் அந்த சிடுமூஞ்சி தான் நம்மளை இங்கேருந்து போக சொல்லிட்டானே, நம்ம போனால் நம்மளால சகாயம் எப்படி மீட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இவன் வேற எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு வேற சொல்லி தொலைகிறான், இவனுக்கு எப்படி ஞாபகப்படுத்துறது, இவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்குள்ள நம்ம ஆவியெல்லாம் போயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஸ்டார்டிங்லேயே ஹீரோ பாட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், பாட்டி இந்த பொண்ணு அவளுடைய வீட்டுக்காக திரும்பி போறா, அவளுடைய அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அதனால அவளை போகுவதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் பாட்டிக்கு மருந்து கொடுத்துட்டு, பாட்டிமா நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா, இந்தாங்க இந்த தேனை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த தேனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இனிப்பாக இருக்கும், மருந்தோட கசப்பே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேன் டப்பாவை எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்த பாட்டியும், ரொம்ப ரொம்ப நன்றி வானர், நீ ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும், எப்படியாவது இங்கிருந்து போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிட்டு போடணும்ல, அதுக்காக பாட்டி இதுக்கப்புறம் என்னால் உங்களை கவனிச்சிக்கவே முடியாது பாட்டி, நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் பாட்டி, நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் ஞாபகமாகவே இருக்கும் பாட்டி, உங்களை எப்போ திரும்ப சந்திக்க போகிறேன்னே தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோவும், என்னம்மா நடிக்கிறா இவளெல்லாம் நடிக்க விட்டால் நிறைய சம்பாதிக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் பாட்டிக்கிட்ட, பாட்டி நான் போய் தான் பாட்டி ஆகணும், எனக்கும் உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லை, உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இத்தனை வருஷமாக என்னை வளர்த்தா அப்பா அம்மாவை நான் பார்க்கணும்ல, அவங்களும் என்னை நினச்சி கவலைப்படுவாங்கள்ல, என்னை மிஸ் பண்ணுவாங்கள்ல, அதனால நான் போய் தான் ஆகணும் பாட்டி அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், பாட்டியும் நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்பமா திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அந்த உமனா மூஞ்சி தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவும் உருட்டியே உருண்டுருவ போலையேன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ பாட்டியும், நீ இங்கேருந்து போகும்போது நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாமே எடுத்துகிட்டு போடா, சீக்கிரமாக அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு எங்கள் பாட்டியை பார்க்குறதுக்காக ஓடிவாடி தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினும், என்ன இவங்க மயங்க மாட்டுறாங்க, போயிட்டு வான்னு வேற சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, பாட்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு எப்பவும் காய்கறி மட்டும்தான் கொடுப்பாங்க, மீட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை விட 50 வயசுக்கு பெரியவரான ஒருத்தருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க, அவர் ரொம்பவே நல்லவரா அப்படின்னு ஹீரோயின் சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. எதை 50 வயசுக்கு பெரியவரா, அப்போ அவர் முதியவராச்சா, அவரு கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, அதெல்லாம் முடியாது, உங்கள் அப்பா அம்மா கடந்துட்டு போகட்டும், நான் உன்னை எங்கேயும் விட அனுமதிக்க மாட்டேன், நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோவும், இல்லை பாட்டி அது வந்து அவங்க அம்மா அப்பா ஹீரோயினை தேடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, என் பேத்தியை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், அவள் என் கூட தான் இருப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவும், சரி பாட்டி நீங்கள் கோவப்படாதீங்க, அவளை எங்கேயும் அனுப்பலை, நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்லி பாட்டியை சமாதானப்படுத்துகிறா. பாட்டியும், என் பேத்தியை நான் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கேன், அவள் வாழ்க்கையை நான் சீரழிய விடுவேனா, விட மாட்டேன், அவளை எங்கேயும் விட மாட்டேன், என் செல்ல பேத்தியை என் கூடவே வச்சுக்குவேன்,
உனக்கு அக்கறை இல்லைன்னா நீ போடா பரவாயில்ல, ஆனா நான் அவளை எங்கேயும் விட மாட்டேன்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினும் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பாட்டி தோல்ல சாஞ்சிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் முறைச்சிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிட்டுறான். ஹீரோ ரொம்ப கோவமா வெளியில வரும்போது ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே வெளியில வந்துடுறா. நீ எவ்வளவு பெரிய யமகாதகையா இருக்க, நான் உன்னை அப்பாவின்னு நினைச்சேன், நீ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் சும்மா ட்ரெய்லருடா, இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளிச்சம் காட்டிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. ஹீரோவும் யாரா இவ கிறுக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் சின்ன முதலாளியை காட்டுறாங்க. சின்ன முதலாளியோட வேலையாளியும் சின்ன முதலாளியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன முதலாளியும் எங்க அண்ணாவோட ஞாபக மருதி அதிகமாகிக்கிட்டே இருக்கு, இங்கெல்லாம் எங்க அண்ணாவோட ஞாபக மருதி பத்தி யாருமே பேசுறது இல்ல, எங்க அண்ணனுக்கு ஞாபக மருதி ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொருள் கொடுத்தாரு, அதை நான் தினமும் போட்டுக்கிறேன், ஆனாலும் அவருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அந்த பொருளை பார்த்தாவது அவருக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த வேலையாளியும் ஓ அப்படியா, அதனாலதான் நீங்க உங்க அண்ணனை பத்தி கவலைப்படுறீங்களா, அதனாலதான் உங்களால நிம்மதியா படிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சரி நீ இங்க இருந்து கிளம்பு, நான் தனியா இருந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாளி அனுப்பி வச்சுட்டு அண்ணன் அவனோட சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டான், ஆனா அந்த பொண்ணைய அண்ணனையே பார்க்கணும்னு சொல்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ணா சின்ன முதலாளி குகான்னு யாரையோ பார்க்க போறதுக்காக பரிசெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சின்ன முதலாளி ஹீரோயின் வர சொன்ன இடத்துல வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஹீரோயின் வந்துடுறா. எனக்காக தான் நீ இங்க காத்துட்டு இருக்கியா, இந்தா நான் உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொண்டு வந்த பொருளை சின்ன முதலாளி கிட்ட கொடுக்குறா. அதையும் அவரு ஆர்வமா திறந்து பாக்குறாரு, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது வந்து சுட்ட சீனி கிழங்கு கொண்டு வந்திருக்கா. இது என்னது சீனி கிழங்கா, சுட்ட சீனி கிழங்குன்னு சொல்லிட்டு இது ரொம்பவே சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளி அது சாப்பிடுறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த சின்ன பையனுக்கு சுட்ட சக்கரவள்ளி கிழங்க பிச்சு கொடுப்பா, அது அவன் அருமையா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த அப்போ நீ இதையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனுக்காக கொடுப்பா. அதை ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கிற சின்ன முதலாளி கிட்ட உனக்கு இப்பவாது ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்ல எனக்கு ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லும்போது இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உனக்கு 7 வயசு இருக்கும்போது நீ இந்த சக்கரவள்ளி கிழங்க யார் கூட இருந்து சாப்பிட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இல்ல எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லிடுறாரு. அப்போ இவன் உண்மையிலேயே அவனுடைய நினைவை இழந்துட்டான் போல இருக்கு, அதனாலதான் இவனுக்கு நான் யாருன்னே தெரியல போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு மாதிரி சின்ன முதலாளியை பார்த்துட்டு இருக்கிறத அவரும் பார்த்துட்டு இந்தா இதை நீ சாப்பிடு, பகிர்ந்து சாப்பிட்டாதான் ருசி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சீனி கிழங்க சாப்பிட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் இங்க ராத்திரி நேரத்துல சந்தையெல்லாம் போடுவாங்களாமே, அங்க நம்ம 2 பேரும் வேணா போலாமா, நீ ஒரு நாள் எனக்காக வெயிட் பண்ணு, நானும் வரேன், நம்ம 2 பேரும் சந்தைக்கு போயிட்டு நிறைய சாப்பிடலாம், நிறைய ஊர் சுத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி கண்டிப்பா போலாம், ஆனா நான் இப்போ இங்க இருந்து கிளம்பணும், நான் இங்க சின்ன முதலாளி கூட இங்க இருந்து ஒரு வேலைக்காக 10 நாள் வெளியே போக போறேன், 10 நாளுக்கு அப்புறம் தான் நான் இங்க வருவேன், வந்ததுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்றாரு. உடனே ஹீரோயினும் எதே உனக்கு சின்ன முதலாளியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் வந்து சின்ன முதலாளின்னு யாரை சொல்றானா நம்ம ஹீரோவை தான் சொல்றா. ஆனா உண்மையான சின்ன முதலாளி யாருன்னா சகாய் தான் உண்மையான சின்ன முதலாளி. உனக்கு சின்ன முதலாளியே தெரியும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, உனக்கு சின்ன முதலாளி எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது சின்ன முதலாளியும் எனக்கு தெரியும், அவரை எனக்கு நல்லாவே தெரியும், நான் நல்லா வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவரு என்ன அவரு கூடவே வச்சிருக்காரு, நான் நல்ல திறமைசாலி புத்திசாலின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும், அதனால அவரு கூட தான் நான் இன்னைக்கு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளி சொன்னதும் அப்படியா, அப்போ உங்க சின்ன முதலாளிக்கு நீ இல்லைன்னா அவருக்கு படிப்பே ஏறாதா, வெறும் வெத்து வெட்டு தானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. உடனே இவருக்கு சுருக்குன்னு ஏறிடுது. ஏன்னா சின்ன முதலாளினா யாரு, இவரு தானே, அதனால இவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு நல்ல படிப்பு வரும், அவரும் நல்லா படிப்பாரு, சரி நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துட்டு இருக்கான். அதை 2 பேரும் பாக்குறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இது இந்த ஆளு இங்க மாற வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் இங்கிருந்து போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, நான் இங்கிருந்து போயிடுறேன், நீ ஏன் இதை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சீனி கிழங்க சின்ன முதலாளி கையில கொடுத்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா. ஓடனே ஹீரோயினும் திரும்பி வந்து நீ சீக்கிரமா அங்க போயிட்டு வா, நான் உனக்காக காத்திருப்பேன், நாம சேர்ந்து சந்தைக்கு போகலாம், நீ அந்த பாறை கிட்ட எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா. ஓடிட்டு இருக்கிற ஹீரோயினை சின்ன முதலாளி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ குவானை பார்க்க போகணும்னு சொன்னல போகலையா, அது மட்டும் இல்லாம இது என்னதுக்கு உன் கையில, நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த சின்ன முதலாளியும் அண்ணா இந்தா இதை நீ சாப்பிட்டு பாரு, இது சாப்பிடு, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், இது சாப்பிட உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு வெளியில சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். அப்போ சின்ன முதலாளியோட வேலையாளி வந்து, சின்ன முதலாளி வாங்க, பொருட்கள் எல்லாம் தயாராகிடுச்சு, நாம இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சின்ன முதலாளியை கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் குப்பையே இல்லாத இடத்துல விளக்குமரம் வச்சு தூத்துட்டு இருக்கா. நல்ல வேலை நான் சகாய பார்த்துட்டேன், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனை பார்த்துருக்கேன், இன்னைக்காவது அவன்கிட்ட நல்லா பேச முடிஞ்சுதே. ஆனா அவன் கிளம்பிட்டானே, சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரி தான் இந்த உமனா மூஞ்சி ஊடையில புகுந்துட்டானே அப்படின்னு ஹீரோயின் தனக்கு தானே பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் ஓடி வராரு. இங்க வாமா, உன்னை அங்க கூப்பிடுறாங்க, இங்க வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. ஹீரோயினை ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, முதலாளி நான் அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆனா இனிமே நீ தான் இந்த முதலாளியோட பணிப்பெண் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இதை கேட்ட ஹீரோயினுக்கு உள்ள ஜிவ்வுன்னு இருக்கு, ஏன்னா எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும்ல, அதுக்காக சரி இனிமே நீ தான் முதலாளியை பத்திரமா பாத்துக்கணும், முதலாளியை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆளு அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. அதுக்கு முன்னாடி அங்க பணிப்பெண்ணா இருந்திருப்பால அந்த பொண்ணு ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும், முதலாளி உங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா, நான் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பணிப்பெண்ணுன்னு நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, எல்லாரையும் விட நீ தான் கொஞ்சம் புத்திசாலியா தெரிஞ்ச, உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, உனக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்குன்னா குப்பையே இல்லாத இடத்துல நீ கூட்டும் போதே தெரியுது உனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு, அதனால தான் உன்னை என் கூடவே வச்சு உனக்கு கொஞ்சம் படிப்பு சொல்லி கொடுக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப நன்றி முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட பிளான் என்னன்னா அவளை ஃப்ரீயாக இருக்கவே விடக்கூடாது, ஏதாவது வேலை சொல்லியே அவளை கொல்லணும்னு நினச்சிட்டு அவளை வந்து கூடவே வைக்கணும்னு நினச்சி பணிப்பெண் ஆகியிருக்காரு போல இருக்கு. நூலகத்துலேருந்து எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோயினை மை கரைக்க விடுறது, டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு டீயை போட்டு போட்டு வேண்டான்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஏதோ மந்திர வித்தையெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குதுதானம்மா என்னமோ பண்ணிட்டு இருக்கா. அதை ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா, என்ன கண்ணெல்லாம் குத்தி நோண்டி போடுவா போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் டீ போட்டு கொடுத்துட்டு, முதலாளி எல்லாரும் டீ குடிக்கும்போது மியூசிக் ஏதாவது கேட்பாங்களாமே, நான் வேணா உங்களுக்காக 2 லைன் பாடவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோவும் தொலை பாடி தொலை அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஹீரோயினும் யோசிக்காம பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. போதும் போதும் நிறுத்து, உன்னோட டீ மாதிரியே உன் பாட்டும் ரொம்ப கேவலமா இருக்கு, ஒழுங்கா நீ இங்கிருந்து போன்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நல்லா நைட் ஆயிடுது. ஹீரோயினை தூங்கவே விடக்கூடாது, எப்படியாவது டார்ச்சர் பண்ணி இவளை இங்கிருந்து விரட்டிடணும்னு ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு ஹீரோ நூலகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு, இங்கேயே இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன பண்ணுறது, வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் செய் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அங்கே போகாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது, உனக்கு இங்கே இருக்கிற டார்ச்சர் தாங்க முடியலன்னா நீ ஏன் இங்கேயே இருந்துட்டு இருக்க, உன்னால் முடியலன்னா நீ இங்கேருந்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்னதான் என்ன தொல்லை பண்ணாலும் என்னால் இங்கேருந்து போகவே முடியாது முதலாளி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. வெளியில வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளை ஒரு ரூம்குள்ள இருந்து யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா ஹீரோயினுக்கு சூனிய வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க சில பணிப்பெண்கள் ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஓ நீ தான் எங்க முதலாளிக்கு புது பணிப்பெண்ண வந்திருக்கியா, நீ தான் அந்த சூஷியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இன்னொரு பொண்ணும், ஓ நீ என்ன தந்திரம் பண்ண, எப்படி நீ முதலாளியை மடக்குன, எப்படி நீ அவருக்கு பணிப்பெண்ணா மாறின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், எனக்கே இதை பற்றி என்ன தெரியும், முதலாளி தான் என்ன பணிப்பெண்ணா வாங்க வச்சாரு, நீங்க வேணா அவர்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்போ இன்னொருத்தவங்களும், யாருக்கும் மசியாத முதலாளிக்கு பணிப்பெண்ணா நீ மாறினது எப்படி, அதுவும் அவரே வாயை திறந்து கேட்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கனா அது எப்படி, சொல்லு நீ என்ன பண்ண, என்ன தந்திர வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. ஹீரோயினும், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவரு தான் என்னை கூப்பிட்டு பணிப்பெண்ணாக சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்போ இன்னொரு பொண்ணும், இவ போய் சொல்றா, இவளை விடாதீங்க, நாம யாருன்னு இவளுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கு கையெல்லாம் பிடிச்சி முறுக்கிட்டு இருக்காளுங்க. அப்போ ஹீரோயினும், இங்க பாருங்க நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தொடாதீங்க, உங்களுக்கு தெரியாது, முதலாளியும் நானும் ரொம்ப நல்ல நண்பர்கள், எனக்கு ஒண்ணுன்னு அவர் தாங்க மாட்டாரு அப்படின்லாம் ஹீரோயின் வீரமா வசனம் பேசிட்டு இருக்கா. உடனே இன்னொரு பொண்ணும், முதலாளி எதுக்கு உன் கூட நட்பு வளர்க்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அவரு ரொம்பவே இறக்கமுள்ள மனசுக்காரரு, அவர் எந்த அளவுக்கு புகழ் பெற்றவர்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, வைத்தியர்கிட்ட போக காசு இல்லைன்னு நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி பண்ணாரு, என் தம்பிக்கு சிகிச்சை பண்ண அவர் தான் உதவி பண்ணாரு, அவரோட அந்த நேர்மையான செயல்களை பார்த்து நான் அவருக்கு அடிமை ஆயிட்டேன், அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்க தான் இருக்கணும்னு, அவர் என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்றா. அப்போ அங்க இருந்த குண்டு அக்கா இருக்காங்களா அவங்களும், அப்போ நீ சொல்ற மாதிரி நீயும் முதலாளியும் ஏற்கனவே நண்பர்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினும், ஆமா அதுதானே தமிழ்ல சொன்னேன், உங்களுக்கு புரியலையா, அது மட்டும் இல்லாம அவர் என்னுடைய நலம் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து நைஸா நழுவுறா. அதை பார்த்த குண்டக்காவும் ஓடி போய் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, இனிமே நீ எங்கள்ல ஒருத்தி, நீ இனிமே எங்க கூட மட்டும்தான் இருக்கணும், அங்க பாரு நாங்கெல்லாம் யாங்ஸேயோட நலம் விரும்பி, நாங்கெல்லாம் முதலாளியோட நலம் விரும்பி தெரியுமா,
நாங்கள் எப்போவும் அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்வோம், செய்யணும்னு நினைப்போம். இனிமே நீயும் எங்கள் கூட்டத்தில் ஒன்றாயிட்ட. இனிமே நீயும் முதலாளிக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும், புரியுதா? இனிமே நீயும் வேணா இங்கேயே தங்கிக்கலாம். நீ தான் முதலாளியை நல்லபடியாக பார்த்துக்கிறல்ல, எங்களுக்கு அதுவே போதும். உன்னால் எங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த குண்டு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும், ஆமாம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்களாம் எதுக்கு முதலாளிக்கு நலம் விரும்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் எதுக்கு பத்திரமா பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அப்போ தான் அவங்களும் சொல்கிறாங்க, ஹீரோக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் அப்படியா அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. நைட் ஆகிடுது. தூக்கம் வராமல் உருண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும், இனிமேல் நம்ம தான் முதலாளியை பத்திரமா பார்த்துக்கணும். அவர் ரொம்பவே பாவம், அவரை நினச்சாலே கஷ்டமாக தான் இருக்குது. அந்த சிடுமூஞ்சிக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குங்கிறது இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா. மறுநாள் ஆகிடுது. ஹீரோயினும் ஹீரோக்கு முன்னாடியே போய் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப பணிவா, குட் மார்னிங் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும், என்ன இவளுக்கு கிறுக்கு மாதிரி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கலையா? அப்போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை முதலாளி, நான் உங்களுக்கு கவனிச்சுக்கணும்ல, உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன் முதலாளி அப்படின்னு சொல்றா. சரி எனக்கு டீ கொடு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் டீ எடுத்து கொடுக்குறா. அப்புறம் இருங்க முதலாளி, அது ரொம்பவே சூடா இருக்கு, நான் உங்களுக்கு ஊதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊதி அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட கொடுக்குறா. உனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலான்னு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இல்லை முதலாளி, நான் இங்கே நிறைய வேலை பார்க்குறேன்ல, என்னோட சம்பளம் வரணும்ல, என்னோட சம்பளம் வரட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு பணி பண்ண இருக்கேன், பாட்டிக்கு மருந்து கொடுக்குறேன். பாட்டிக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சந்தோஷமாக இருந்தால் தான் பாட்டியும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு டபுள் சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன், உங்களை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவும், ஓ உனக்கு டபுள் சம்பளம் வேணுமா, அதுக்காக தான் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, சரி போய் படிக்கிற புத்தகத்தெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். ஓகே முதலாளின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேகமா படிக்கிற புத்தகத்தெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஹீரோ சொன்ன மாதிரி வேகமா புத்தகத்தெல்லாம் தொடச்சு வச்சுட்டு, முதலாளி என்னோட வேலையை முடிச்சுட்டு முதலாளி அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும், எடுத்த புத்தகத்தெல்லாம் மறுபடியும் நீயே அடுக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, எதை அடுக்கி வைக்கணுமா, எனக்கு இந்த புத்தகத்தை பத்திலாம் எதுவுமே தெரியாது முதலாளி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, எழுத்து வடிவத்துல நீயே அடுக்கி வச்சிரு, பார்க்கலாம் உனக்கு திறமை எவ்வளவு இருக்குன்னு, அப்பதான் டபுள் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அதை ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பார்க்க குழந்தை மாதிரி இருக்கா, ஆனால் பண்ணுறது ஃபுல்லாக குசும்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நல்லா இருட்டிடுது. அடுக்கி வச்சுட்டு இருந்த ஹீரோயினா அமைதியாக படுத்து தூங்கிடுறா. ஹீரோவும் தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வாயிலிருந்து கோலை வடியுது. அதை ஹீரோ பார்த்துட்டு ஐயச்சி கருமுன்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து ஹீரோயின் மேலே மூடுறான். மூடிட்டு ஹீரோ போய் உட்காரவும் ஹீரோயினும் முழிச்சிடுறா. என்ன முதலாளி உங்களுக்கு என் மேலே இவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அப்போ ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும், நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதலாளி, நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு குளிருன்னு நீங்கள் அழகாக மூடி விட்டுருக்கீங்க, இந்தாங்க நாங்கள் இதை உங்களுக்கே மூடி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ மேலே மூட போகும்போது ஹீரோ எந்திரிச்சு தள்ளி போய் நின்றுக்கிட்டு, எங்கே பாரு நீ தேவையில்லாமல் நிறைய யோசிச்சுட்டு இருக்க, நீ தூங்கும் போது உன் வாயிலிருந்து கோலை வடிஞ்சிட்டு இருந்துச்சு, அது என் புத்தகத்தில் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை மூடி விட்டேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அடைச்சி இதுக்காண்டியே நம்ம இவ்வளோ சீன் போட்டோம்னு சொல்லிட்டு அவளுடைய வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறா. அப்போ ஹீரோவும், நீ போகிறதா இருந்தால் இங்கிருந்து போய் தூங்கு, மற்ற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினும், அப்படியா முதலாளி, ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீங்கள் என்னோட சம்பளத்தை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை விரட்டி விட்டுடுறான். சரின்னு ஹீரோயினும் வெளியில் வந்துடுறா. எதுக்கெடுத்தாலும் இந்த சிடுமூஞ்சி சிடுன்னு தான் பேசிக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இருந்தாலும் நமக்கு 2 மடங்கு சம்பளம் வரப்போகுது, அதனால இது பாட்டு பேசிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு வாரத்தில் நின்று ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒத்து பார்க்குறா. உள்ளே ஹீரோ எழுதிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயினும் வேணும் சொல்லி ஊற்றிட்டு அதிலே நின்று பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப அழகாக தான் இருக்காரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணால் மறுநாள் ஆகிடுது. ஹீரோயினும் வழக்கம் போல் அவளுடைய புத்தகத்தை அடுக்கிற வேலைக்கு வந்துட்டா. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துடுறா. ஹீரோயினும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினுக்கு நேற்று மூடி விட்டால அந்த துணி எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே போட்டுட்டு, இந்தா இதை போய் தோச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் மூந்து பார்த்துட்டு, இதில் என்னோட வாசம் அடிக்குது முதலாளி அப்படின்னு சொல்கிறா. எதே வாசம் அடிக்குதா, நீ நேற்று கோலை வலிக்க வச்சு ஒரே நாத்தமாக இருந்துச்சு, நீ என்னடா வாசம் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கோலை வாடை
அடிக்குது, நீ என்னடான்னா மணக்குதுன்னு சொல்லி இழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவமா சொன்னதும் ஹீரோயின் மோந்து பார்த்துட்டு ஆமா லைட்டா வருது, சரி நான் இதை போய் தோச்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. வெளியில போய் நின்னுகிட்டு எச்சல்னா என்ன பெரிய விஷயமா, இதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்காரு, ஆளும் மண்டை மூஞ்சியும் பாரு, சாப்பிடும்போது கூட தான் எச்சல் வரும், குழந்தைங்களுக்கு கூட தான் வந்துகிட்டே இருக்கும், அதுக்குன்னு எச்சல்னா பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன் டபுள் பர்டன் முதலாளி உனக்குலாம் எச்சலே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அங்க ஹீரோ கரெக்டா வந்து நின்றுட்டு இருக்கான், முறைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினும் நீங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர் முதலாளி, நீங்க ரொம்ப நல்லவரு வல்லவரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா புத்திசாலி முதலாளி, ஒரு பறவை அதோட எச்சிலால தான் அதோட கூட்டையே கட்டும், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓவரா பேசுறா. இதை கேட்ட ஹீரோ கடுப்பாகி உள்ள கிடக்கிற துணியெல்லாம் அள்ளி வீசுறான் அவன் மேல, போய் தோச்சிட்டு வந்துட்டு உடனே ஹீரோயினும் உங்களுக்கு மட்டும் எச்சிலே வராது இல்ல முதலாளி ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கும்போது இன்னும் அங்க அதிகமா துணி கிடக்கு, வாய் ஓவரா பேசிட்டு இருந்தனா எல்லாத்தையும் அள்ளி தலையில மூட்டை கட்டி விட்டுருவோம் பத்துக்க, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டினதும் ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் துணி துவைச்சிட்டு இருக்கா. துணி துவைக்கும் போது கூட ஹீரோவை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா, நீ ரொம்பவே கொடுமைக்காரவன், நீ ரொம்பவே மோசமானவன், சிடு மூஞ்சி உம்மனா மூஞ்சி, இந்த வாங்கிக்கோ டமால் டுமில்னு போட்டு மட்டையை வச்சு அந்த துணியில போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயின் கவனிக்கிறா ஹீரோவோட முடி வந்து அந்த துணியில இருக்கு. அந்த முடியை எடுத்து பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. அதுக்கப்புறம் நல்லா நைட் ஆயிடுது. ஹீரோயினும் அந்த முடியை எடுத்து ஒரு பொம்மையில கட்டிக்கிட்டு அந்த பொம்மைக்கு ஹீரோவோட பேர் எழுதி வச்சுக்கிட்டு நீ ரொம்பவே மோசமானவா முதலாளி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, புக் அடுக்குங்கிற துணியை துவைங்கிற என்ன வருத்து வர, நீ தேவையில்லாம என்ன பகிச்சுக்கிட்ட, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு, நீ என்ன நினைச்ச அழகா இருக்கா அடங்கி போயிடுவான்னு நினைச்சியாடா, நான் ரொம்பவே கொடூரமானவடா, எனக்கு தற்காப்பு கலையும் தெரியும் சூனியம் பண்ணவும் தெரியும், இன்னைக்கு பாரு உன் கொண்ட முடியை வச்சு உன்னை என்ன பண்றேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பின்னாடி வந்து நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வில்லத்தனமா உன்னோட எதிர்காலமே மாற போகுது, இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அங்க ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் என்ன பண்ண போற, ஊசி எடுத்து குத்த போறியா, எங்க குத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினும் பொம்மையை தூக்கிட்டு ஓடுறா. ஹீரோவும் பின்னாடியே போய் அந்த பொம்மையை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் டபக்குன்னு அதை எடுத்து அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுக்கிறா. உடனே ஹீரோவும் அதை வெளியில எடு இப்பவே கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் தேவைன்னா நீங்களே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு பெப்பர் பேன் நின்றுகிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் முதலாளி நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தப்பானதுக்கெல்லாம் உங்களுடைய பேர் எழுதி வைக்கல, நான் வந்து அதை வச்சு குத்த வரல முதலாளி, உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் அதில் பேர் எழுதி வச்சேன், இங்க பாருங்க இதுல உங்க பேர் எழுதி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையெல்லாம் எடுத்து காட்டுறா. உடனே ஹீரோவும் நம்பிட்டு ஓ அப்படியா நீ உண்மையாக தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் முதலாளி இங்கே பாருங்க உங்கள் குடும்பிலிருந்து எடுத்த கூந்தல் அதை நான் இதில் கெட்டி வச்சிருக்கேனா, உங்கள் பேர் எழுதி வச்சிருக்கேனா, நீங்கள் ரொம்ப நல்லவர் அழகானவர் வல்லவர், அதே மாதிரி தான் இந்த பொம்மையும் இருக்குது பார்த்தீங்களா முதலாளி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் அந்த பொம்மையை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அதில் ஹீரோயின் ஹீரோ பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதி வச்சிருக்கா. உடனே ஹீரோவும் நீ என்னை பற்றி நினைக்கிறது எல்லாமே தப்பு, நீ என்னை சாதாரணமாக எடை போட்டுட்ட, தப்பு கணக்கு போட்டுட்ட, இப்போ நான் உன்னை சும்மா விட போறதில்ல, நீ என்னுடைய பேரை 1000 வாட்டி எழுதணும், ஒழுங்கா நாளைக்கு வந்து எழுதுற வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினும் போயிட்டு இருக்கிற ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு நானே சூனிய வச்சுக்கிட்டேனே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் விடிய விடிய உட்கார்ந்து இருந்து ஹீரோவோட பேரை இருந்து எழுதிட்டு இருக்கா. இந்த கஞ்சனோட தொல்லையை தாங்க முடியலையே, இவன் சரியான கொடூரன், ரொம்பவே மோசமானவன், இவனெல்லாம் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு மட்டும் பண தேவை இல்லைன்னா நான் ஏன் இவங்கிட்டலாம் வந்து சீரழிய போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நல்லா விடிஞ்சிடுது. அன்னைக்கு தான் ஹீரோயினுக்கு சம்பள நாளும் கூட. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா ரொம்ப ஆர்வமா சம்பளம் வாங்குறதுக்காக வரிசையில நின்றுட்டு இருக்கா. எல்லாரும் நிறைய சம்பளம் வாங்கிட்டு போறாங்க, பல்கா வாங்கிட்டு சந்தோஷமா ஓடுறாங்க. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்து வாய் பொழந்துட்டு இருக்கா. ஐயா நம்ம வேற டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போய் கையை நீட்டினா அங்க தம்மா துண்டு கொஞ்சோண்டு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை பார்த்தா ஹீரோயினும் எதை இவ்வளோண்டு தரீங்க, எனக்கு நிறைய தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது நீ என்ன நினைச்சியா, உனக்கு பெட்டி பெட்டியா தருவாங்கன்னு நினைச்சியா, நீ முதலாளியோட துணியை நாசமாக்கிட்ட, அதனால உனக்கு இவ்வளோதான் சம்பளம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் ஐயோன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. உடனே ரொம்பவே கோவமா ஹீரோயினும் ரூமுக்கு வந்துடுறா. நீ ரொம்பவே மோசமான முதலாளிடா, சரியான புழுகு மூட்டை, நீ என்னுடைய உழைப்பை எல்லாத்தையுமே எடுத்துட்டு எனக்கு சரியான சம்பளமே நீ கொடுக்கல. திட்டினதுக்கு அப்புறமும் ஹீரோயினுக்கு கோவம் அடங்கின மாதிரி இல்லை, வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஹீரோவோட முகத்தை வரைகிறேன்னு சொல்லி ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுட்டு அது கூட பேசிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணுவேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா,
தெரியுமா, எனக்கு எவ்வளோ பண கஷ்டம் தெரியுமா, நீ என்னடானா ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்ற அப்படின்லாம் ஹீரோயின் அந்த பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூம்லேயே இருக்கிற குண்டக்கா வெளியில் நின்று கேட்டுறாங்க, இவ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏட்டி பார்த்தா ஹீரோயின் கையில் ஒரு பேப்பரை வச்சு அது கூட பேசிகிட்டு இருக்கா. உடனே அவங்களும் உள்ளே வந்து ஹீரோயின் கையில் இருக்கிற பேப்பரை பிடுங்கி பார்க்குறாங்க. அந்த பேப்பரை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க, முதலாளியோட படத்தை பேப்பரில் வரைஞ்சி வச்சிருக்க. புரியுது, நீ எதுக்காக எப்படி வரைஞ்சி வச்சிருக்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நீ முதலாளியை விரும்புகிற, உனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ இந்த மாதிரி படத்தை வரைஞ்சி வச்சு அவரை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்க, அவரு கூட பேசுகிறதா பேசிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அந்த குண்டக்கா கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. உடனே குண்டக்காவும் இரு நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ குளிச்சுட்டு வச்ச மிச்ச சோப்பு, அதுக்கப்புறமா தலையில் போடுற பேண்டு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, இதை பற்றியா, இதை நீயே வச்சுக்கோ, இதை நீயே யூஸ் பண்ணு, இது அவருடைய பொருளாக்கும், நான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன், யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, உனக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அடைச்ச கருமுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஒரு வாரமாக வச்சுக்கிறா. உடனே குண்டக்காவும் சரி நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்குறேன், அதை நீ தப்பாக எடுத்துக்க கூடாது சரியா, நீ எனக்கு இந்த படத்தை 2 ரூபாய்க்கு வித்துரு, எனக்கு இந்த படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோயினும் கிண்டல் பண்ணாத, நான் இதை விளையாட்டுக்காக தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும்போது இல்லைம்மா நான் நிஜமாக தான் கேட்குறேன், இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ரூபா தரேன், எனக்கு இது கொடு, எனக்கு இந்த படம் வேணும், முதலாளியோட படம் வேணும்னு சொல்லிட்டு இந்த அக்கா கேட்குறாங்க. ஹீரோயினும் அடிச்சுடா லக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ராஜ மரியாதை தான், எனக்கு ஒரு படம் கொடு, எனக்கு ஒரு படம் வரைஞ்சி கொடுன்னு சொல்லிட்டு எல்லா பணிப்பெண்களும் ஹீரோயின் கிட்ட காசு கொடுத்து படம் வரைய சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பரவாயில்லையே, அந்த உமனா மூஞ்சியால கூட கல்லா கட்டுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்ட மாதிரி ஹீரோயினும் படம் வரைஞ்சி எல்லாருக்கும் கொடுக்குறா. அதை எல்லாரும் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு மட்டும் இன்னும் உனக்கு காசு தரேன், இன்னும் ஏதாவது இருந்தால் கொடுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஏற்கனவே ஹீரோவோட முடியை வேற எடுத்து வச்சிருந்தால அதை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அதுக்கும் எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த குண்டக்காவும் நீ ஏன் இப்படி பண்ணுற, நானும் தானே உனக்கு காசு கொடுத்தேன், நீ ஏன் எனக்கு அப்போ முதலாளியோட முடியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி குண்டக்கா ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ஏன்னா அவருக்கு முடி கொட்டுறதில்ல, நானே அவர் முடியை இழுத்து தான் எடுத்து அந்த முடியை கொண்டு வந்தேன், அதுக்கு இவ்வளோ டிமாண்டுன்னு தெரிஞ்சால் தினமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முடியை பிடிங்கிட்டு வந்துடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு குண்டக்காவும் நான் உனக்கு நிறைய காசு தரேன், எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவர் ரூமுக்கு வந்துட்டு எல்லா காசையும் எண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் காசெல்லாம் எண்ணி பார்த்துட்டு பரவாயில்லையே கல்லாம் நிறைய கட்டி இருக்குது, இதை வச்சே என்னோட தம்பியை நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சரி பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங் எடுத்து பார்த்துட்டு பரவாயில்ல, உன்னால தான் இன்னைக்கு நான் சம்பாத்தியம் பண்ண முடிஞ்சுது, உன்னால தான் என் தம்பியை நல்லா மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது, நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே நல்லவர் தான் முதலாளி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோ படிக்கிற இடத்துக்கு போகிறா. அங்கே ஹீரோவோட வேலையால் மட்டும்தான் இருக்கான். ஹீரோயின் போயிட்டு முதலாளி எங்கன்னு கேட்கும்போது முதலாளி ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம், முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். உடனே ஹீரோயினும் அவளோட ரூமுக்கு வந்து அவள் சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு முதலாளி இங்கே இல்லை, அப்போ நம்ம போய் நம்ம தம்பிக்கு இந்த பணத்தை அனுப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு வேலைக்கு போனால் அங்கேருந்து நம்ம நினச்ச நேரத்துக்கு வெளியில் போக முடியாதுல்ல, அதனால ஹீரோயினும் கள்ளத்தனமாக போகணும்னு சொல்லிட்டு வெட்ட வெளியில் அதுவும் பங்குனி வெயில் பள்ளக்காட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேடமும் ஏனியை போட்டு மேலே ஏறுறாங்களாம். மேலே ஏறி அந்த சைடு சாடி போக போகிறாங்களாம். அதனால மேலே ஏறினாங்களா. அப்போ அந்த சைடில் ஒரு 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்த கொள்ளடிக்கிறத பற்றி ஒரு 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஓட்டு கேட்குறதா அவனுங்களும் பார்த்துடுறானுங்க. அந்த நேரத்தில் யாரோ சத்தமோட ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே பொத்துன்னு விழுந்துடுறா. உடனே அந்த 3 பேரும் ஓடி வந்து ஹீரோயினோட கழுத்தில் வாழ வைக்கிறாங்க. அதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது. 2 எபிசோட் போட ட்ரை பண்ணுறேன் ஒரு நாளைக்கு சரியா. ஆனால் நானே ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து என்கிட்ட சொல்லுங்கண்ணே. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை, ஃபஸ்ட் டைமில், அதனால் அப்படி இருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாவோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரியோ இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? சரி போயிட்டு வரேன். தேங்க்யூ. டாடா. பை பை.